இந்த வருடத்தின் நாட்கள் எல்லாம் நன்மையின் நாட்களாய் உங்களுக்கு இருப்பதாக, சுகத்தின் நாட்களாய் இருப்பதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரும் அப்படியே உங்களுக்கு இறங்குவாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம தியானிப்போம். 2 நாளாகமும் 25வது அதிகாரம், அதுல 1, 2 ஆகிய வசனத்தை நாம வாசிப்போம். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அல்லேலூயா. அமத்சியா ராஜாவை குறித்து நாம் இந்த இடத்துல தியானிக்கிறோம். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அல்லேலூயா. அமத்சியா ராஜாவை குறித்து இன்னும் பார்க்க போனா 25 வயதுல ராஜாவாக தேசத்திற்கு உயர்த்தப்பட்டான். ஒரு சின்ன வயதுல ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, ஒரு குறைந்த வயதுல ஒரு பெரிய பொறுப்புக்கு, ஒரு பெரிய கனத்திற்கு உரியவனாக தேவன் இவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எத்தனையோ பேருக்கு இல்லாத மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உண்மைன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த பூமியில உங்களை போல எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு கிடைத்த எத்தனையோ மேன்மைக்கு அவர்கள் சுதந்திரவாளிகளாகவே இல்லை. உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க வாழ்க்கையில நீங்க பெற்ற நன்மைகளை குறித்து ரொம்ப ஆண்டவர்கள் சந்தோஷப்படணும். கர்த்தரினை இவ்வளவாய் நினைத்தருளி என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பதிலா இருந்துட்டு இப்படி சொல்லக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்காவ, நான் தான் இப்படி இருக்கிறேன். நிறைய பேருடைய வார்த்தை இப்படிதான் இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒரு சிட்டியில நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கு, பயங்கர வாடை. அது பக்கத்துல ஆட்கள் போகும்போது கர்ச்சிப்பை வச்சு மூக்கு அப்படியே மூடிட்டு போறாங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல ஒருத்தன் இருந்து அதுல கிடக்கிற நேற்றைக்கு உள்ள சாப்பாடை அப்படியே கிண்டி பறக்கி அதுல இருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆளு நல்ல உடம்பு, நல்ல வளர்த்தி, சரியான வஸ்திரம் இல்லை, சரியான மனநிலை இல்லை. அவனை ஏன்னு கேட்க யாரும் இல்லை, அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க அவனை பராமரிக்க யாரும் இல்லை. இப்படியும் இந்த பூமியில கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிற, இவனை விட 1 கோடி மடங்கு கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இதற்கு எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. குடும்பம்னு சொல்லக நமக்கு இருக்கு, கணவனி சொல்லக இருக்கு, மனைவினி சொல்லக இருக்கு, பேர பிள்ளைகள் சொல்லக இருக்கு, வீடுன்னு சொல்லக இருக்கு, அட்ரஸ் இருக்கு நமக்கு. சோ இவ்வளவு மேன்மையை கர்த்தர் தந்தார். இப்போ இந்த அமத்சியாவை பார்த்தீங்கன்னா 25 வயதுல அந்த தேசத்துல யாருக்கும் இல்லாத ஒரு உயர்வை ஆண்டவர் அமத்சியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் ரொம்ப மேன்மையா எண்ணி கர்த்தருக்கு இன்னும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் இந்த அமத்சியாவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யல என்று ஆண்டவருடைய வார்த்தை துக்கமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா, எதை செய்தாலும் முழு மனதோடு செய்யணும், ரொம்ப சந்தோஷமா செய்யணும். ஆமா, ரொம்ப உற்சாகமாய் செய்யணும். ஆண்டவர் அததான் பழைய ஏற்பாடுல, உபாகமத்துல, யாத்திராகமத்துல எல்லாம் அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, அதையெல்லாம் முழுசா இப்படி முழு இருதயத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை
அன்பு கூறுகிறார்கள், ஆனாலும் பவுலை போல அல்ல. எல்லாரும் அன்பு கூறுகிறார்கள், ஆனாலும் ஆபிரகாமை போல அல்ல. எல்லாரும் அன்பு கூறுகிறார்கள், யோபுவை போல அல்ல. ஆனால் எல்லாரிடத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, யோபுவை போல நீங்க அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆமா. ஆகவே அந்த முழு இருதயம் இருக்கிறதா அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவருக்கு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு முழு இருதயம், ஆராதனை, பாடல், ஜெபம், எல்லாவற்றிலையும் ஒரு முழு இருதயம் இருக்கணும். அமர்சியாவின் இடத்துல ஆண்டவர் பார்த்தது என்ன அப்படின்னா, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதெல்லாம் செய்தாலும் ஆனா முழு இருதயத்தோடு அப்படி செய்யல அப்படிங்கிறத ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்க செய்கிறதெல்லாம் முழு இருதயத்தோடு செய்கிறீர்களா என்கிறதை கவனிங்க. இந்த வருடத்தில் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்க? நான் உண்மையாய் சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துவார், உயர்த்துவார். அதற்கு நாம செய்ய வேண்டியது, என்ன செய்தாலும் முழு இருதயத்தோடு செய்யணும். அமர்சி அப்படி செய்யல, ஆனா தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு வேதத்தை வாசித்தாலும் பேருக்கு வாசிக்காதுங்க. வேதத்தை வாசித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்களை மாற்றுங்க. உண்மையா யார் வேதம் வாசிக்கிறார்கள் அப்படின்னா, வருஷத்துல 4 வாட்டி வேதத்தை வாசித்து முடிக்கிறவர்கள் உண்மையாய் வேதத்தை வாசிக்கல. உண்மையாய் யார் வேதத்தை வாசிக்கிறாங்க அப்படின்னா, வருஷந்தோறும் வேதத்தை வாசித்து அதை கவனமாய் வாசித்து அதை புரிந்து வாசித்து அதன்படி தன் வாழ்க்கையை திருத்துகிறவர்கள் தான் வேதத்தை உண்மையாய் வாசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா. சோ உண்மையாய் வாசிங்க, முழு இருதயத்தோடு. வேதத்தை எதற்காக வாசிக்கிறோம் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறதற்காக அல்ல. வேதம் என்ன சொல்லுது, வேத அறிவு எனக்கு வேணும், அதற்காக மட்டுமல்ல. வேதத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதன்படி என்னை திருத்துகிறதற்காக வேதத்தை வாசிக்கணும். முழு இருதயத்தோடு ஒரு மனுஷன் வேதத்தை வாசிப்பானால் வாசிக்க 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 தன்னை திருத்துவான். அவர்கள்தான் முழு இருதயத்தோடு வேதத்தை வாசிக்கிறார்கள் என்கிறதற்கு சரியான அடையாளம். எத்தனை பேர் இந்த வருஷத்துல அதை செய்வீங்க? அல்லேலூயா. கவனமாய் வாசிங்க, கவனித்து வாசிங்க. சில நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரியே நாம வாழ்ந்துட்டு போவோம். அப்படி அல்ல. அதாவது இந்த பூமியில மனிதர்கள் சொல்லுகிறார்கள், வேதம் அல்ல, 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்று. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போவாங்க, கும்பிடுவாங்க, திரும்ப வந்துருவாங்க. அவைகள் தேவன் என்று சொல்லப்படுகிறது. அவைகளுக்கு ஒரு கட்டளை இல்லை. அவைகள் மனுஷனுக்கு கட்டளை கொடுக்கல, மனுஷனுக்கு கற்பனையை கொடுக்கல. மனுஷன் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது என்கிற வார்த்தைகளை கொடுக்கல. அதனால் அவன் போகிறான், தொழுது கொள்ளுகிறான், அதற்கு செலுத்த வேண்டிய பலிகளையும் கனத்தையும் செலுத்துகிறான், திரும்பி வருகிறான். அவனுக்கு எப்படி தோணுகிறதோ அவன் அப்படியே வாழுகிறான். ஆனா கர்த்தர் எல்லா தேவர்களிலேயும் மேலானவராயிருக்கிறார், உயர்ந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சோ அதற்கு மாறாக நாம் எதையாகிலும் செய்வேனானால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. நீங்க வேதத்துல வாசித்தீர்களானால் ஆண்டவர் உபாகமத்துல சொல்லுகிறார், ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு முன்பதாக என்னெல்லாம் இருக்குது? மரணம் இருக்கிறது. ஆமா, தெரிந்தெடுக்கலாம். வேற என்ன இருக்கிறது? தீமை இருக்கிறது, தெரிந்தெடுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சு வாழுகிறவர்களை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தமும் வேணும், பாவமும் வேணும். எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமா, நீதியும் வேணும், அநீதியும் வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அந்த வசனத்தை உபாகமம் 30:15 வாசிக்கிறோம். இதோ ஜீவனையும் நன்மையையும்
மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். வைத்தேன். நீ பிழைத்து பெருகும் படிக்கும், நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்கன்னா எல்லா தேவர்களை விட மிகவும் பெரியவராயிருக்கிறார். இங்கே கர்த்தர் உங்களுக்கு கட்டளைகளை, கற்பனைகளை, வசனத்தை, வார்த்தைகளை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அதை கற்றுக் கொடுக்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனையும் சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நீங்க வசனத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் எழுதி உங்க கைகளில புத்தக வடியில மட்டும் தரல, அதை போதிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். அதோடு கூட நிற்காமல் நம்மளை சத்தியத்திற்குள்ளாய் நடத்தும்படி தேற்றரவாளனையும் தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியும் தந்திருக்கிறார். எந்த தேவனும் தன்னுடைய ஜனத்திற்கு செய்யாத ஒன்றை பரலோகத்தின் மெய்யான தேவன் நமக்கு செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எதை செய்தாலும் முழு மனதோடு ஆராதனையிலையும் முழு மனதோடு ஆராதனை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு சபை ஒரு ஆராதனை போனா அந்த ஆராதனை முழுசா பங்கெடுங்க. முடிந்த அளவுக்கு சரியான நேரத்துல வந்துருங்க, டைமுக்கு வந்துருங்க. எல்லா பகுதியிலையும் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு இசைந்து அதற்கு ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணிங்க. அல்லேலூயா. ஆமா, சில சபையில நான் பார்த்திருக்கிறேன், எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம் அப்படின்னா ஒரு ஆளு பைபிளை திறந்து சீரியஸா வாசித்துட்டு இருப்பார். பார்த்திருக்கீங்களா? ஆமா, என்ன ஆவினே தெரியல. சபையில் 50 பேரை நம்ம ஜெபத்தில் நடத்துவோம், கைத்தட்டி பாடலை பாடும் அப்படின்னா அவர் அப்பந்தான் இருந்து சங்கீதத்துல 101வது சங்கீதம் தீவிரமா வாசிட்டு இருப்பார். சபைக்குள்ள விடவே கூடாது இந்த மாதிரி ஆட்களை. நல்ல கைகளை தட்டுவோம் அப்படின்னா சேரை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிறது. அது உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். கைகளை தட்டி பாடுவோம் அப்படின்னா என்னெல்லாமோ செய்யறது. ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், அந்த ஆராதனையை தேவனுக்கு முழு மனதோடு செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் வேதத்துல சொல்லி இருக்கிறார். உபாகமம் 10:12. உபாகமம் 10:12 நாம் அதை வாசிக்கிறோம். இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. ஆராதிக்கணும். அப்ப ஆராதனையில சபையில ஊழியக்காரங்க எப்படி ஆராதனைக்குள்ள நடத்துறாங்களோ அப்படியே நீங்க நடத்தணும், அப்படியே உங்களை அர்ப்பணிக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆராதனை எல்லாம் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்துல நிரம்பிதான் ஆராதிக்கணும். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆமா, எதற்காக கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய சபையில வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஆவிக்குரிய சபையில ஆவிக்குள்ளாக ஆராதனை நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆவியில நிரம்புறது பிடிக்காது, ஆவியில நிரம்பி கை தட்டுறது பிடிக்காது. ஆவியானவர் இறங்கினா ஏதாகிலும் ஒன்றை செய்து முடிப்பார். ஆவியானவர் பலமா இறங்கும் போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில நேரத்துல அது அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு அது பிடிக்காது. கைத்தட்ட விருப்பம் இல்ல, பாட விருப்பம் இல்ல, ஆவியில நிரம்ப விருப்பம் இல்ல. ஆவியில நிரம்பும் போது சில நேரம் நம்மள அறியாமல சத்தம் உயரும். அல்லேலூயா. ஆமா, அதான் பெந்தேகோஸ்தே நாளில 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது வெளியே இருந்து பாக்குறவங்க வித்தியாசமா பேசினாங்க. பிடிச்சிருக்கிறாங்களோ எல்லாரும்
அப்படிலாம் கேலி பண்ணாங்க. ஆனா உண்மையாங்க என்ன நடந்து அப்படின்னா, பரலோகத்திலிருந்து தேற்றரவாளன் பூமிக்கு இறங்கி வந்தார். சத்துரு ஒரு இயேசுவை தான் கொலை செய்தான். ஆனா 120 பேரையும் பரலோகம் இயேசுவை போலவே மாற்றினது. இயேசு பல இடங்களில் பிரசங்கம் பண்ணினார். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு சீசன் எழும்பி 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணினான். 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன்? எதனால? ஆவியானவர் இறங்கினதுனால. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய சபை ஏளனமாய் தெரிகிறது, போலி சபை மகிமையாய் தெரிகிறது. இந்த பூமியில நிறைய போலி சபைகள் இருக்கிறது, போலி மதங்கள் இருக்கிறது, போலியான பிரசங்கம் இருக்கிறது. ஆனா அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய தேவன் சிலையாக, சிற்பமாக, சித்திரமாக இல்லாமல் நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய சபைகள், சில சபைகள் எங்களை கூப்பிடும் போதே சொல்லுவாங்க, ஞான ஸ்நானத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமா. வேற எதை குறித்து பேசணும்? அபிஷேகத்தை குறித்து பேசக்கூடாது. சரி, வேற? இப்போ நிறைய சபையில சொல்லுங்க, பாவத்தை குறித்தும் பேசக்கூடாது. வேற என்னத்தை குறித்து தான் பேசணுமா? அல்வா, திருநெல்வேலி அல்வாவை குறித்து பேசுவோமா? தூத்துக்குடி மக்ரூனை குறித்து பேசுவோமா? கோயில்பட்டி கடலை மிட்டாய் அதை பத்தி பேசுவோமா? ஆமா. அப்ப தூத்துக்குடியில இருந்து ஒரு பாயிண்ட் அல்வாவை குறித்து பேசு. ஆமா. திருநெல்வேலியில இருந்து அல்வாவை குறித்து பேசு. வித்தியாசமா இருக்கு. தேவனுடைய சித்தத்திற்கு அங்க இடம் இல்லை. அந்த சபைக்கு போகிறதும் வேஸ்ட், போய் ஊழியம் செய்கிறதும் வேஸ்ட். ஒரு சபைனா ஆவியானவருக்கு அங்க முக்கிய இடம் இருக்கணும். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதன்படி கைட், அந்த வழியில நாம நின்னுறணும். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சபையா இருக்கணும். அந்த சபையில ஆராதிக்கிறவர் ரொம்ப விரும்பணும். ராதாபுரத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, உங்க சபை கல்ற தோட்டம் இருக்குதா? ஏன் கேட்கிறிய? அப்பன்னா அங்க வந்து சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு. சபைக்கு போகணும்னா கல்ற தோட்டம் இருக்கணும். எதையோ ஜனங்கள் விரும்புறாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த சபையில தேவன் இருக்கிறார், தேவ வார்த்தை இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அது போதாதான் என்ன? ஆமா, எல்லாம் போதும். அதுக்கு மேல ஆண்டவர் சபைக்கு தருவார், தரும்போது தருவார். இப்ப என்ன தேவையோ அதை தந்து கொண்டு இருக்கிறார். நிறைய பேர் எதிர்பார்க்கிறது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சபையில? ஏன் செத்த 4 பேர் வரணும்ல? என்னமா பாக்குறாங்க? வசனத்தை பார்க்கல, அபிஷேகத்தை பார்க்கல, ஆவியானவர் சபையில ஆளுகை செய்கிறத பார்க்கல, ஆவியானவர் சபையில இறங்கி செயல்படுகிறத பார்க்கல, ஆவியானவர் சபையில இறங்கி ஜனங்களை விடுவிக்கிறத பார்க்கல. ஆமா, ஜனங்கள் பார்க்கிறதெல்லாம் உலக பிரகாரமான காரியத்தையே இங்க பார்க்கறாங்க. ரொம்ப முக்கியம். அதுக்கு கேட்ட 1000 விளக்கம் சொல்லுவாங்க. நாங்க ஒரு இடத்துல இருந்து இங்க வாரோம், ஆண்டவர்கிட்ட வாரோம், விக்கிரகத்திலிருந்து விக்கிரக ஆராதனை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வாரோம். நான் சொல்லுகிறேன், யோசேப்புக்கு எகிப்துல ஒருத்தருமே கிடையாது, ஆனா ஒரே ஒருவர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோவுக்கு அங்க யாருமே கிடையாது, ஆனா ஒருவர் கூட இருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் கூட இருந்தா போதாதா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோ ஆராதனை ரொம்ப முக்கியம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, அதே 2 நாளாகமும் 25வது வசனத்துல நாம பார்த்தா, அங்கே ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் ராஜாவினிடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, 2 நாளாகமும் 25:7 நாம வாசிப்போம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து,
ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. அல்லேலூயா. என்ன புரியுது? இப்ப இந்த அமத்சியா ராஜா யுத்தத்திற்கு போகணும். அப்ப தன்னுடைய படைகளை ஆயத்தப்படுத்தி லக்கம் பார்க்கிறான். 3 லட்சம் பேர் இருக்காங்க. தன்னுடைய படையில 3 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க. ஓகே, அமத்சியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் பார்க்கிறான், இவ்வளவு பேரை வச்சு யுத்தத்தை ஜெயிக்க முடியாது, அதனால படையில இன்னும் 1 லட்சம் பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணினா, இஸ்ரவேல் சேனைகளிடத்துல இருந்து ஒரு 100 தாளந்து வெள்ளியை கொடுத்து 1 லட்சம் பேரை கூலிக்கு கூப்பிடுகிறான். நீங்க எங்களோட யுத்தத்திற்கு வாங்க அப்படின்ட்டு. அப்பதான் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆலோசனை? தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்துல வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் மேல் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோரோடு இருக்கவில்லை, அதனால வரக்கூடாது. எவனோடு கர்த்தர் இல்லையோ அவனோடு நீனும் இருக்க கூடாது. எந்த சபையில தேவன் இல்லையோ, தெய்வ வார்த்தை இல்லையோ, தெய்வ சத்தியம் இல்லையோ, அங்கே நீங்களும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ மனுஷன் சொல்லுகிறான், போக மனதானால் நீர் போகும், காரியத்தை நடத்தும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. சோ 2வது பாயிண்டாய் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். தேவன் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேரோட ஐக்கியமா இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், சத்தியத்துல நடக்கிறாங்களா, அவங்களோட ஐக்கியமா இருங்க. ஊர்ல சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன் கேரக்டரை நான் சொல்றேன். ஆமா, ஏன்னா இவனே போல இவன் ஃப்ரெண்ட் இருப்பான். சில ஆவியோடு சில ஆவி உள்ள மனுஷர்கள் ஒத்து போவார்கள். பார்த்திருக்கீங்களா? குடிகாரனுக்கும் நமக்கு ஒத்து போமா? போவாது. அவன் புருஷனா இருந்தாலும் போவாது நமக்கு. ஆமா, அதான் உண்மை. அதே போல சில பொறாம பிடிச்ச ஆட்கள் இருப்பாங்க, அவங்களோடு ஒரு குரூப்புக்கு ஒத்து போகும். சில ஆட்கள் நையாண்டி நக்கல் பண்ணுவாங்க, அவங்களோடு சில கூட்டத்துக்கு ஒத்து போகும். ஆமா, நமக்கு அந்த ஆளோடு இருக்கவே கூடாது. நான் அடிக்கடி சபைக்கு ஆவியானவர் சொல்லுவார், இப்பவும் அவர் சொல்லுகிறார், எல்லாரையும் நேசிப்போம், அன்பு செலுத்துவோம், உதவி செய்வோம். ஆனா ஐக்கியம் எல்லாரோடு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஐக்கியம் ஜெபிக்கிறவர்களோடு இருப்பதாக, சபையின் ஒழுக்கத்துல இருக்கிற பிள்ளைகளோடு ஐக்கியம் இருப்பதாக, சபைக்கு உண்மையாய் இருக்கிறவர்களோடு ஐக்கியம் இருப்பதாக. அல்லேலூயா. சபையில ஒரு டீம் அப்படியே ஃபார்ம் ஆகும். ஏட்டி, சபை முடிஞ்ச உடனே எவன் மூஞ்சிலையும் முழிக்க கூடாது, நம்ம கிளம்பிடணும் டீ. அந்த டீ கூட இந்த டீயும் போயிடும், சேர்ந்து போயிடும். அல்லேலூயா. ஆமா, எவா மூஞ்சிலையும் முழிக்க கூடாது. அவ கூட இந்த டீ எல்லாம் சேர்ந்துட்டு எங்க போற கூட்டமோ தெரியல. சபையில எப்போதுமே பிரிந்து நிக்கணும். சபையில ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, சின்ன சின்ன பிரச்சனை தான். ஐக்கியமாக விருப்பம் இல்லை. ஒரு மனம் இல்லாத இடத்தில் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துல ஒரு நாளும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். பேசுவார், எல்லாருக்கும் புரியும், பிரிந்திருக்கிறவர்களுக்கு புரியாது, தலைக்கு ஏறாது. ஏன்னா தலையில ஃபுல்லா என்ன இருக்கு? பொறாமை, போட்டி, பிரிந்திருக்கிறது, அதான் இருக்கும். கர்த்தர் பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய மனுஷன் அமத்சியாவின் இடத்துல ஒருவன் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. ஏன் வரக்கூடாது? நான் 100 தாளந்து வெள்ளி கொடுத்து கூப்பிட்டு இருக்கிறேன், பணம் எல்லாம் கட்டியாச்சு. பணம் போனா போகட்டும், ஆனா அவன் உன் கூட வரக்கூடாது. வந்தா என்ன நடந்திருக்கும்? 3 லட்சம் பேர் போய் ஜெயிக்க வேண்டிய யுத்தத்தை
அவனுக்கு 1,00,000 பேர் வந்தா கூட ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடையும். அதுதான் உண்மை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, நம்மளோட எத்தனை பேர் இருக்கிறாங்க என்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேரோடு தேவன் இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களோடு நீங்க சேர்ப்பீர்களானா, அவர்களோடு நீங்க சேர்ந்து இருப்பீர்களானா, நிச்சயமாய் உங்க தலைகளை கர்த்தர் உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நீங்க பார்க்க வேண்டியது, ஜெபிக்கிறாங்களா, நல்ல கனிகள் இருக்கிறதா? பரலோகம் கனி உள்ளவர்களுக்கே, கனியற்றவர்களுக்கு பரலோகம் கிடையாது. அதை ரொம்ப கவனமாய் பாருங்க. ஜெபிக்கிறவர்களோடு, கனி உள்ளவர்களோடு ஐக்கியமாய் இருங்க. அந்த ஐக்கியம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேர் தப்பு தப்பா யோசிக்கிறது, அவன் கெட்டவன் தான், ஊருக்கெல்லாம் கெட்டவன் தான், ஆனா எனக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க. அடிமுட்டாளோட நம்ம ரொம்ப மட்டமா யோசிக்கிறோம்னு அர்த்தம். இதுவும் உங்களை பார்த்து சொல்லல. அது எப்படிமா, ஊருக்கெல்லாம் அவன் கெட்டவன், உனக்கு மட்டும் நல்லவன்? இன்னைக்கு வேணா நல்லவனா இருப்பான், ஆனா ரொம்ப நாளைக்கு நல்லவன் எப்போதுமே நல்ல கனிகளை கொடுப்பான். கெட்டவனால ரொம்ப நாளைக்கு நல்ல கனியை கொடுக்க முடியாது. சீக்கிரம் அவனுடைய பார்வை மாறும், அவனுடைய கிரியைகள் மாறும், அவனுடைய பேச்சுகள் மாறும், அவனுடைய செயல்கள் மாறும். அன்னைக்கு அவன் நல்லவன் இல்லை என்று சொல்லி ஊர் உலகம் சொல்லுகிறது போலவே அவனோடு ஐக்கியமாயிருக்கிற நீனும் சொல்லுவாய். சொல்லக்கூடிய நிலைமை வரும், வந்துடும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். அமத்சியாவே, போக மனதானால் நீங்க போங்க, யுத்தத்தை செய்யுங்க. ஆனா அந்த 1,00,000 பேர் உங்க கூட வரக்கூடாது. ஏன்னா அவனோடு கர்த்தர் இல்லை, அவர்களோடு தேவன் இல்லை. ஒரு சிறு கூட்டமாய் இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிற கூட்டமாய் இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் அப்படி இருக்கணும். அதெல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். அதை இந்த தெய்வ மனுஷன் சொல்லுகிறான். அமத்சியா அப்படியே அவர்களை 100 தாலந்து வெள்ளி போனாலும் பரவாயில்ல, நீங்க வராண்டான்னு அனுப்புகிறான். அவங்களும் போயிருந்தாங்க. அதே 3,00,000 பேரை வச்சு அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறான். அல்லேலூயா. இப்போ ஜெயித்து ஏதோமியரை முறியடித்து அவன் திரும்பும் போது அங்க என்ன நடக்கு அப்படின்னா, ஏற்கனவே இவன் கொஞ்சம் தேவ பக்தியான மனுஷன் தான். திடீர்னு பார்த்தா அங்க உள்ள விக்கிரகங்கள் இவனுடைய இருதயத்தை கவருகிறது. அங்க உள்ள தெய்வங்கள் இவனுடைய இருதயத்தை கவருகிறது. அல்லேலூயா. ஒரே தேவன் தான், ஒரே உபதேசம் தான், ஒரே சத்தியம் தான். அல்லேலூயா. சிலர் கர்த்தர் சிலர் அழகா நடத்துவார். சத்தியத்திற்குள்ள, அபிஷேகத்துக்குள்ளாக, ஜெபத்திற்குள்ளாக, கனிகளுக்குள்ளாக அழகா நடத்துவார். ஆனா இப்பதான் செல்போனுக்கு நிறைய பிரசங்கம் வருது, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பிரசங்கம் வருது. அல்லேலூயா. நம்ம விரும்புகிற மாதிரி பிரசங்கம் வருது. இருதயம் அப்படி கவருது. எவ்வளவு அழகா இருக்கு. நமக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், எப்ப போனாலும் திட்டு தான் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்படிதானே? என்னை குறித்து எத்தனை பேர் அப்படி நினைக்கிறாங்களோ தெரியல. எப்போ போனாலும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லட்டுமா, பாவி பய, எப்போ போனாலும் திட்டுதான். இந்த ஊழியக்காரர் எவ்வளோ அழக ரசனையா இருக்கு, எவ்வளோ கிருபையா பேசுறாரு. உபதேச செழிப்பு, ஆசீர்வாத செழிப்புல எவ்வளவு அழகா பேசுறாரு. கேட்க காதுல தேன் வந்து பாய்ந்த மாதிரி இருக்கும். இப்போ தேன் வந்து பாயும் போது நல்லா இருக்கும். தேனை குடிக்க ஒரு வண்டு வரும், பார்த்திருக்கீங்களா? கஷ்டமா போயிடும் வேற பாருங்க. நீங்க கற்றுக்கொண்டதுல நிலைத்திருங்க. வசனத்தை கவனிங்க. திசை திருப்புகிற மனுஷன், ஒருவேளை அவன் பேசுகிறது அவர் பேசுகிறது கரெக்டா இருந்தாலும், கரெக்டா இருக்கிற மாதிரி மனசுக்கு தெரிந்தாலும், உடனே அவர் சொல்லுகிற வசனத்தை இன்னும் 2-3 இடத்துல, ஏன்னா ஜோடி இல்லாம இருக்காது வசனம். கண்டிப்பா என்ன ஒரு இடத்துல அதற்கான விடை 2-3 இடத்துல இருக்கும்.
ஞானஸ்நானத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே இன்னொரு இடத்துல வாசித்தார் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் இருக்கு. என்ன ஒரு இடத்துல தெளிவா இருக்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஞானஸ்நானம் பெறக்கு முன்பதாக அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர் என்று அவரை விசுவாசிக்கிறவன் ஆமென் ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த அறிவு அந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வரல அப்படின்னா அவன் எடுக்க கூடாது. கல்யாணத்துக்காக எடுத்தேன், பொண்ணு கட்டக்காக எடுத்தேன் அப்படி எடுக்க கூடாது. குழந்தை ஞானஸ்நானம் செல்லாது. ஆமா, குழந்தை ஞானஸ்நானமே வேதத்துல கிடையாது. முதல்ல அவன் விசுவாசம் உள்ளவன் ஆகணும். அவனுக்கு விசுவாசம்னா என்னதுன்னு தெரியணும், ரட்சிக்கப்படணும். சோ வேதத்துல ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து இத்தனை வகையாய் சொல்லப்பட்டிருக்கு. சில ஆட்கள் ஒண்ண மட்டும் பிடிச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் செல்லாது. அதான் சில சபையில ஞானஸ்நானமே கிடையாது. ஞானஸ்நானம் கிடையாது, வேற என்ன கிடையாது, திருவிருந்து கிடையாது, நல்லதா போச்சு. ஆமா, வேற என்னெல்லாம் கிடையாது, அபிஷேகம் கிடையாது, ஆவி கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, வேற என்னதான் உண்டு? ஒரே பாட்டு, கைத்தட்டு, ராகம், மியூசிக். வேற இப்படி இருக்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போ ஜலம் ஞானஸ்நானம், ஆவி அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ரெண்டு இல்லைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நன்கு புரிந்து கொள்ளணும், சரியா புரிந்து செயல்படணும். சோ நம்ம இதெல்லாம் உலகத்துல பார்க்கிறோம், எவ்வளவு அழகா இருக்கு, செமையா இருக்குல்ல, லைலோயா. ஆமா, ஆனா பரவாயில்ல, இங்கேயோட அங்கதானே ஆளு கூட இருக்கு. ஆமா, சபைக்கு வரக்கூடியதை விட டாஸ்மாக்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் பாருங்க, திறந்ததுல இருந்து. இதுல விஷயம் என்னன்னா, திறக்குக்கு முன்னாடி ஆட்கள் போறாங்க. எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, இவ்வளவு கூட்டம் போகுது, நல்லதுக்கா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நல்லதுக்கு இல்ல, அது கெட்டதுக்கு, அது தீமைக்கு நேரா போறாங்க. கூட்டத்தை பார்த்தல்ல, அங்க தேவனை பார்த்து போகணும். தேவ வார்த்தை ரொம்ப முக்கியம். அதான் ஒரு முறை ஒரு போதகர் பேசும்போது, அது போலி சபைகள், போலி சாமியார், போலி உபதேசம், இந்த மாதிரி பேசினாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப கவனிக்கணும், இவனுக்கு கர்த்தரையும் பார்க்கிறான், இவன் போன இடத்துல யுத்தத்தை ஜெயிக்கிறான். அவர்கள் வணங்கின அந்த விக்கிரகங்கள் அங்க கோயில்கள்ல இருக்கு. அதை பார்க்கிற, அழகா கட் பண்ணி சேதம் இல்லாம பத்திரமா தூக்கிட்டு வந்துட்டான். எதுக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு பக்கத்துல இவரையும் வச்சுக்குவோம். இன்னைக்கு நிறைய கடைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு இருப்பார், பக்கத்துல அல்லாஹ் இருப்பார், அதுக்கு பக்கத்துல சாமி இருப்பார், 3 பேர் இருப்பாங்க. ஒருவேளை அவர் கைவிட்டா, யார் கைவிட்டா? அல்லாஹ் கைவிட்டா இயேசு காப்பாத்துவார், இயேசு கைவிட்டா சாமி காப்பாத்துவார். 3 பேரை வச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஆனாலும் இவனுக்கு புரியல. சபைக்கு ஒழுங்கா போனா தானே மண்டையில யாரும். ஆமா, சபைக்கு போக வேண்டியது, தூங்க வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது, வேற இங்க மண்டையில யாரும். யார விழிப்பா இருக்கணும், முழு இருதயத்தோடு பிரசங்கத்தை கவனிக்கணும். வீட்டுக்கு போனா கூட திரும்ப திரும்ப சில ஆட்கள் துண்டு பேப்பர்ல எழுதி வைக்கிறது, போச்சிலே வழியில போட்டு போயிட்டே இருக்கிறது. என்னத்துக்கு எழுதுறாங்கன்னு புரியல. நான் சொல்லுகிறேன், எழுதி எடுத்ததை மறுபடியும் ஒருக்க கூட போய் தியானிங்க. ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், இல்ல அப்படின்னா நான் சொல்ல வேண்டிய 4 குறிப்புல 2 மட்டும் சொல்லிருக்கலாம், இன்னும் 2 இருக்கலாம். அதை நீங்க தியானிச்சு தெரிஞ்சுக்கிடலாமே. இல்ல நான் பிரசங்கம் பண்ணும்போது சில காரியத்தை நீங்க கவனிக்காம விட்டு இருக்கலாம். கூட ஒருக்கா சேனல்ல போய் கூட ஒருக்கா கேளுங்க, தப்பு இல்ல. சரியா முழு இருதயத்தோடு. அமசியா போகிறான், பார்த்தா சூப்பரா இருக்கு, தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப கர்த்தருடைய பலிபீடத்துக்கு பக்கத்துல அதுக்கு ஒரு பலிபீடம் கட்டி செய்ய ஆரம்பிச்சுட்டா. இப்போ அதை கவனித்த உடனே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமா, அப்ப என்ன ஆயிற்று அப்படின்னா 14 வாசித்தால்,
2 நாளாகமும் 25:14. நீங்க எந்த ஊர்ல நிக்கிய? 2 நாளாகத்துல தான் நிக்கிய. வாசிங்க அப்போ. 2 நாளாகமும் அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். அல்லேலூயா. அவனுடைய அறிவை பாருங்க. எந்த தேசத்தை முறியடிக்கிறானோ, எந்த தேசம் இவனுக்கு முன்பதாக, இவன் வணங்குகிற கர்த்தருக்கு முன்பதாக தோல்வி அடைந்ததோ, அந்த தேசத்திலிருந்து ஒரு தேவனை தூக்கி கொண்டு வந்து இவன் வணங்குறான். இது அவன் முழுக்க இதை பின்பற்றினவன் உனக்கு முன்பதாக நிக்க முடியாம விழுந்து போயிட்டான். வேற அவன் வணங்கின தெய்வம் உனக்கு என்னத்திற்கு? அறிவை பார்த்தீங்களா? உங்க பாஷையில உங்க மொழியில வேதத்தை தந்தாச்சு, என்ன ஒருத்தன் இருந்து அதையே வித்தியாசமா பிரசங்கம் பண்றான். உங்க கையில இருக்குல்ல, கூட ஒருக்க கூட வாசித்து பாருங்க, எல்லாத்துக்கும் ஆமீன் போட்டு வருது. அப்படி இல்லை, கவனிக்கணும். ஆண்டவர் பார்க்கிறார். சரி போகட்டு, தெரியாம பையன் செஞ்சுட்டான், ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி அனுப்பி அவன் உணர்வு அடைகிற மாதிரி பேசுகிற, ராஜா இதே தேவனை தான் அவன் வணங்கினான், ஆனா நீர் கர்த்தரை வணங்குகிறவர். ஆனா நீர் போய் அந்த தேவர்களுடைய ஜனங்களை மேற்கொண்டு வந்துட்டீங்க. இந்த தெய்வம் அந்த ஜனங்களை காப்பாற்ற முடியல, ரட்சிக்க முடியல. காப்பாற்றாத ரட்சிக்காத அவர்களுடைய தெய்வத்தை நீர் எடுத்து வழிபடுகிறீர். எந்த விதத்துல நியாயம்? சொன்ன உடனே கோபம் வருது. நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சத்தியத்தை சொன்னா ஒரு மூக்கு சவந்துரும், கண்ணு ஒரு மாதிரி பார்க்கும். எப்படி இருக்குது? சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானேனோ? பிடிச்ச மாதிரி சொல்லணும், அவங்க விரும்புற மாதிரி சொல்லிட்டு வந்துடணும் லைட்டா. ஆமா, இப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம். அது என்ன, இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரியாய் சபைக்கு தந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, ஒருபோதும் எதிர்க்காதீர்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. உடனே சொல்லுகிறான், ரொம்ப புரியுற மாதிரி பாருங்க. அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் திரும்ப திரும்ப வாசிங்க. அந்த ஊழியக்காரன் எவ்வளவு ராஜா புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கிறான். அடுத்த வார்த்தை ராஜா சொல்லுகிறான், 16வது வசனம். தன்னோடே அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி, அதை விட்டுவிடு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். அல்லேலூயா. ராஜாவுக்கு தெளிவாய் பிரசங்கம் பண்ணினதுனால என்ன கிடைச்சது அப்படின்னா, நான் ஏன் உன்னை வெட்டணும், ஓடிரு அப்படிங்கிறான். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் அப்படிதான். கடைசி காலம் பிசாசு யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை பார்க்கிறார். அன்றைக்கு ராஜாக்களை வஞ்சித்த அதே ஆவிகள் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் சபையில கிரிய செய்யும். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியத்தை சொன்னதோட ராஜாவுக்கு கோபம் ஆயிற்று. நிறைய பேருக்கு நல்ல தீர்க்க தரிசனம் சொன்னா ஆமேன் அல்லேலூயா சந்தோஷம். எச்சரிக்கிற மாதிரி ஒண்ணு சொல்லி பாருங்க, இனி இந்த சபைக்கு போகக்கூடாது. பக்கத்திலே நிறைய சபை இருக்கு. ஆமா, அப்ப உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, வாக்குவாதம், கோபம் வந்துட்டுனா உடனே பக்கத்து வீட்டுக்கு போயிருவிய. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சத்தியம் சரியில்லை, அபிஷேகம் இல்லை, கட்டாயம் வாங்க, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். சத்தியத்திற்காக ஒரு சபையிலிருந்து வர்றது தப்பே இல்லை. அபிஷேகத்தை, விடுதலையை, ஆவியானவரை வாஞ்சித்து ஒரு சபைக்குள்ளாய் வருகிறதை பரலோகம் உங்களை கனம் பண்ணும். ஆமா, ஆனா சபைக்குள்ள வந்துட்டு சத்தியம், ஆமா, அவர் ஒரு மாதிரி கடிஞ்சு பேசுறாரு, நல்லதுன்னு நினைங்க. சிக்ஷித்து வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப தேவை.
அப்ப அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறான். அவனை ராஜா மிரட்டுகிறான். அதுக்கு பிறகு அந்த ஊழியக்காரன் நின்று சொல்லுகிறான், கேளாமல் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாயிருக்கிறார் என்பதை அறிவேன் என்று சொல்லிட்டு ஓடிட்டான். அல்லேலூயா. நீர் ஆலோசனை கேட்கல, வசனத்தை கேட்கல, கற்பனை கேட்கல. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், என் தேவன் உம்மை அழிக்க சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். ஆனா பக்கத்துல யாரு இருக்கா? விக்கிரகம் இருக்கு. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, பக்கத்துல என்ன இருக்கு? பாவம் இருக்கு, பொறாமை இருக்கு, வைராக்கியம் இருக்கு, வஞ்சகம் இருக்கு, கசப்பு இருக்கு, மற்றவர்கள் மேலையும் இருக்கு, ஊழியக்காரன் மேல இருக்கு, ஊழியக்காரி மேல இருக்கு, சபை மேல இருக்கு. பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார், ஆனா என்ன ஒரு பக்கத்துல இந்த பொல்லாத கிரியைகள் இருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் அழிப்பார். அல்லேலூயா. சோ எச்சரிக்கிறான். நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களை விட நீங்க படித்தவர்களா இருக்கலாம், வசதியில கூடினவர்களா இருக்கலாம், செல்வாக்கு மிக்கவர்களா இருக்கலாம், திறமையானவர்களா இருக்கலாம். ஆனாலும் ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்டவனை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவரும் அல்ல, ஒருபோதும் அவனை உதாசீனப்படுத்துகிறவரும் இல்லை. கர்த்தர் தாம் அழைத்தவரை கனப்படுத்துகிறார். கர்த்தர் யாரை கனப்படுத்துகிறாரோ அவனை நீங்களும் கனப்படுத்தியே ஆகணும். இது தேவனுடைய சித்தத்தில் ஒன்றாயிருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லுகிறார், ராஜாவே நீர் 3 லட்சம் பேரோடு போவோம், யுத்தத்துல ஜெயம் வரும் அப்படின்னு சொன்னோம்னா அதை கேட்க மனசா இருந்துச்சு. நிறைய பேருக்கு நல்ல தீர்க்க தரிசனம் கேட்க ஆசையா, ஆனா கண்டிப்போ நிறைந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்க விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு மாறிட்டோம். அவன் தெளிவாய் சொல்லுகிறான். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே சொல்லப்படுகிறது. கீழே உள்ள வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்தா, கர்த்தர் ஒரு தேவையில்லாத ஆலோசனையை, ஒரு நினைவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நம்ம பலசாலியா இருக்கலாம், எல்லா ஐஸ்வர்யமும் செழிப்பும் நமக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் கூட இல்லைன்னா நம்ம ஆலோசனையே நம்மளை விழப்பண்ணும், நம்ம நினைவுகள் நம்மை விழப்பண்ணும், நம்ம நடைகள் நம்மளை விழப்பண்ணும். அல்லேலூயா. ஆமா, இப்ப யாரும் அந்த நடவண்டியை பிடிச்சு நடக்கிறது இல்லை, அப்படிதானே? மாத்திட்டோம்ல, அதெல்லாம் சின்ன வயசுலயே மாத்தியாச்சு. ஆனாலும் பாத்ரூம் போயிட்டு வலிக்கு விழுந்து செத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு அடி வைக்கக்கு, ஒரு 8 வைக்கக்கு ஞானம் இல்லாமல் போயிற்று. நடையில பழகினவர்கள், தேறினவர்கள், எத்தனையோ மலைகளிலே நடந்தவர்கள், கரடு முரடான பாதைகளிலே நடந்தவர்கள். ஆனா ஒரு நாள் அவர்கள் நடக்கும்போது கர்த்தர் அந்த ஞானத்தை எடுத்து விட்டார். பாத்ரூம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைக்கிறிய? 10க்கு 10 இருந்தாலும் பெரிய பாத்ரூம், அப்படிதானே? அதுல பாதி. ஆமா, எங்க வீட்டுல தான் மொத்தத்துல 15 ஸ்கொயர் ஃபீட் தான். அந்த இடத்துல வழுகி விழுந்து அடிபட்டு இறந்தவர்கள் நிறைய பேர். நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது ஞானத்தை கர்த்தர் கொடுக்கல. வேலை செய்கிற இடத்துல ஞானத்தை கொடுக்கல. பைக் ஓட்டும் போது எந்த இடத்துல ஸ்லோவா போகணும், எந்த இடத்துல வேகமா போகணும், எந்த இடத்துல போக கூட ஞானத்தை கொடுக்கல. அதுல சிக்கி கையை இழந்தவர்கள் உண்டு, காலை இழந்தவர்கள் உண்டு, ஏன் ஜீவனை இழந்தவர்களும் உண்டு. ஞானத்தை கொடுக்கிறது கர்த்தர் தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில் முதல் ஆரம்பம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைய வளர்க்கல, வளர்க்கக்கூடிய அறிவே இல்லாம வளர்க்கிறாங்க. ஆனா நாம கர்த்தரோடு இருந்தால் பிள்ளையண்டானை நடத்த வேண்டிய வழியில நீங்க நடத்துவீங்க. 30 வயதிலையும் அவன் அதை விடாதிருப்பான். ஆமா, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அறிவு கூட தாய்மாருக்கு இல்ல, தகப்பன்மாருக்கு இல்ல. ஆண்டவருக்கு பயந்தா அதற்கேற்ற ஞானத்தை கத்த தருவார். எல்லாமே கர்த்தர் தான் கட்டவிழ்க்கணும். நீங்க அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. இதுலதான் அமத்சியா விழுந்து போனான். ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்க.
எல்லாரும் முழங்கள் படியிட்டு தெய்வ சமூகத்தில் தேங்க்யூ லார்ட், ஹalleluya. கடைசியா வாசித்து முடிப்போம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 2:7. Glory, hallelujah. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியை நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்கிறார். ஹalleluya. கர்த்தர் வனாந்திரத்தில் உன்னோடு இருந்தால் வனாந்திரத்திலையும் ஒன்றும் குறைபடாது. கர்த்தர் கூட இருக்கணும். நீங்க அதை விரும்புங்க. நான் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கணும். ராஜாவே எச்சரிக்கிறார், ராஜாவே அந்த 1,00,000 பேர் வேண்டாம், ஏன்னா அவர்களோடு கூட கர்த்தர் இல்லை. புரிஞ்சு செயல்படுவோம். முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம், சேவிப்போம். ஹalleluya. தேவன் என்னோடு பேசினார். நன்றி தகப்பனே. கேட்ட வார்த்தையின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். போலி உபதேசத்திற்கு எச்சரிக்கையாயிருங்க. போலி மதத்திற்கு எச்சரிக்கையாயிருங்க. போலி சபைக்கு எச்சரிக்கையாயிருங்க. போலியான ஊழியக்காரனுக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஹalleluya. போலியான விசுவாசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஹalleluya. ரிபல ஷகடதரத. எங்களோடு பேசின மகிமையான வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கர்த்தர் வருகிறது வரையிலும் நாங்கள் சத்தியத்துல நிலைத்திருக்கும்படி, வசனத்துல நிலைத்திருக்கும்படி, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு அமத்சியா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்துல பாதி விக்கிரகத்துக்கு கொடுத்தானோ, அன்றைக்கு அவனுடைய அழிவு தொடங்கி விட்டது. யோவாசோடு அமத்சியா பேசுகிறான், வா சாமர்த்தியத்தை பார்ப்போம், யுத்தத்திற்கு வா என்று தேவையில்லாம வம்புகளுக்கிறான். ஏன்னா 3,00,000 பேரை வச்சு ஒரு யுத்தத்தை செய்தாச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, 3,00,000 பேரோடு போகும்போது கர்த்தருனோடு கூட இருந்தார். இப்ப அதே 3,00,000 பேர் யுத்தத்தை ஜெயித்தவர்கள். அதை வச்சு என்ன ஒரு யுத்தத்தை ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறார். ஆனா வித்தியாசம் என்னன்னா, அந்த யுத்தம் செய்யும் போது கர்த்தருனோடு இருந்தார், நீ கர்த்தரோடு இருந்தாய். ஆனா இந்த யுத்தத்துக்கு போகும்போது 3,00,000 பேர் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருனோடு கூட இல்ல. ஆகையினால யுத்தம் ஜெயிக்கல, தோத்துட்டு. கர்த்தர் இருக்கணுமா? உங்க குடும்பத்துல கர்த்தர் இருக்கணும். உங்க தொழில் வியாபாரங்கள்ல கர்த்தர் இருக்கணும். உங்க வீட்டுல கர்த்தர் இருக்கணும். உங்க படிப்புல கர்த்தர் இருக்கணும். படிக்கிற பிள்ளைகள் தேவனோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில அறைந்து விடுங்க. கர்த்தரோடு நீ இருப்பாயானால் கர்த்தருனோடு கூட இருப்பா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றி தகப்பனே, எங்களோடு பேசினதற்காய். கர்த்தர் வருகை மட்டும் இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.